வாங்க இன்னைக்கு நம்ம சேனக்கிழங்கு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இதில் நான் வந்து ஒரு 1/4 கிலோக்கும் மேலே நான் சேனக்கிழங்கு அளவுக்கு செய்ய போகிறேன். அதை எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கை தோலை எடுத்துட்டு அதை தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுங்க, ஏன்னா நம்ம அதை வந்து தண்ணியில், அதாவது குக்கரில் வேக வைக்க போகிறோம். சேனக்கிழங்கு நல்லா அலசிட்டு பெரிய பெரிய பீசஸாக ஒரு குக்கரில் வேக வைங்க. அதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடியும் இந்த சேனக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டு அது அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கு நம்ம ஒரே ஒரு விசில் தான் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப பண்ண வேணாம், சேனக்கிழங்கு வேகமாக வெந்துடும். இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு நிறையா பேர் ப்ரெஷர் குக் பண்ணாமல் துருவியும் செய்வாங்க. பட் ப்ரெஷர் குக் பண்ணி செய்யுங்க. இது எக்ஸாக்டாக வந்து கறி கறி நம்ம கோழியெல்லாம் வச்சு, நம்ம ஆக்சுவலி ஆட்டுக்கறி வச்சு தான் நம்ம கோலா உருண்டை செய்வோம். அந்த அளவுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தேங்காய், வெங்காயம், பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது 2 மட்டும்தான் அரைக்கிறேன். புதினாவை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அரைச்சோன்னே. அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். விசில் எடுக்க வேணாம். ஸ்டீம் நல்லா அடங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணால் போதும். இப்போது இந்த சைடில் நம்மளுக்கு வந்து சேனக்கிழங்கு வச்சு செய்கிறதுனால நமக்கு பொரிகடலை மாவு தேவைப்படும். அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிகடலையை போட்டு அது தனியாக வேறு ஒரு ஜாரில், தண்ணி இல்லாத ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னா இப்படி இருக்குது. பார்க்க வேகாத மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக நல்லா சேனக்கிழங்கு வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், ஏன்னா நம்ம அதை வந்து மசிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு நம்ம வந்து ஏற்கனவே அந்த நம்ம கோட்டிங்க்கு தேவைப்படுறது தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேனக்கிழங்கை தனியாக மசிச்சு வச்சுருக்கோம். இதில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடி போடுறேன். இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொரிகடலை மாவு போட்டுட்டேன். புதினாவையும் சேர்த்துட்டேன். சேனக்கிழங்கு கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் பிசையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சூட்டோடையே எல்லாமே பிசைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம வந்து ரெஸ்டிங் டைம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு மாவு செட் ஆயிரும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் 2 ஸ்பூன் நான் பொரிகடலை மாவு போட்டு அதை நான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அது மேலே போட்டிருக்கேன். அதை தாண்டி நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன். பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, இந்த கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இன்னும் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே தண்ணியாக இருக்குது இத்தனை மாவும் போட்ட பிறகு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் தேங்காய் கூட தனியாக, தேங்காய் மட்டும் தனியாக துருவி இதில் சேர்த்துக்கலாம். செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், என் கையில் ஒட்டுற மாதிரியே இருக்குது. இதை நான் அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன், டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் தொட்டுட்டு பாருங்கள், நான் விரலில் எண்ணெய் தொட்டேன். எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவை எடுக்கும் போது அழகாக உருண்டை வந்துருச்சு, ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. ஆனால் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ்ஜுன்னே இதை சொல்ல முடியாது, நான்வெஜ்ஜுக்கு மேலே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெஜ் லவர்ஸ், நான்வெஜ் லவர்ஸ் எல்லாருமே இதை செஞ்சு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்து விடலாம் பிள்ளைகளுக்கு. இதை நான் ஆஃப்டர்நூன் நீங்கள் வேலைக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடும் போதும் அது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சுட சுட சாப்பிடும் போது நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால கிறிஸ்பியாக வெளியவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே இது லஞ்சுக்கெலாம் கொண்டு போய் சாப்பிடும் போது எக்ஸாக்ட் கோலா உருண்டை எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். நான் அதே ரவுண்டே பாருங்கள், 2 வந்து தட்டி போடுறேன், 2 வந்து அப்படியே உருண்டையாகவே போடுறேன். எண்ணெயில் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்.
மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நான் முதல் செக் பண்ண மாதிரி கொஞ்சோண்டு மாவு அதில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். போட்ட உடனே நுர வருது அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் சூடாக கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வேகாது. இப்போ போட்டோன்னே இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் பொரியல்ல மாவுலாம் போட்டிருக்கனால ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. பாருங்கள் உடையவே இல்லை, எதுவுமே உதிரலை. பார்க்குறதுக்கு மாவு தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் 10 மினிட்ஸ் நீங்கள் செட் பண்ணோன்னே பாருங்கள். அதனால் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இதை நான் எடுப்பேன். ஏன்னா இன்னும் நல்லா செவக்கணும். சேனக்கிழங்கு அப்படின்றனால நம்ம சில பேருக்கு அது சேனக்கிழங்குல வந்து அந்த கை வச்சோடனே கை அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம துருவாமல் வேக வச்சு செய்கிறோம். சேனக்கிழங்குல நம்ம தோல் ரிமூவ் பண்ணும் போதே வந்து நீங்கள் எண்ணெயை கையில் தேய்ச்சிட்டு தோலை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கை வந்து அரிக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது யாருக்கு அந்த அந்த அரிப்பு தன்மையே இருக்காது. நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு டிஷ் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து மட்டன் சிக்கனில் கூட இப்போல்லாம் சில பேர் கோலா உருண்டை செய்கிறாங்க. நாங்கள் மட்டனில் மட்டும்தான் செய்வோம். அப்படி அடிக்கடி மட்டனில் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம சேனக்கிழங்குல செய்யும் போது மட்டனை காட்டிலுமே அது நல்ல ஒரு டேஸ்ட் வருது. பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன அளவை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட்டே வரும். பொரிகடலை மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, தண்ணியாக இருந்துச்சுன்னா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.